ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் கடன் வாங்கியிருப்பா இல்லையா, அவன் அழகாக நம்ம ஹீரோயினை வித்துட்டுற அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்தியை கட் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக தீட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா அதை பார்த்தோன்னே பாதி உசுறு போயிடுது, அடியா தீன்ட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அறுவாலை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, எப்படியாச்சும் என் உயிரை காப்பாற்றி விடுங்கன்னு காலில் விழுந்து கதற அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் மப்பில் இருக்கான். இன்னைக்கு பாரு பெரிய சம்பவம் தான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுடுறாங்க. இங்கே இளவரசி எந்த லெட்டருமே வரலன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே பேசி மழப்பலாம் அப்படின்ட்டு, நீங்களும் ரொம்ப கிரேட்டு, உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன்னு அள்ளி விட்டுட்ருக்கா. அவரும் நம்பிட்டு ஆமாம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சரித்திரம் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவதான் சந்தில் சிந்து பாடுறாச்சே, அப்படியே கயிறெல்லாம் ஊற்றிட்டு அவர் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. அவர் ஃபுல் போதையிலேருந்து முழிக்கிறாரு. முழிச்சோடனே அவருக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை. ஐயோ ஒருவேளை கொண்டுக்கு இது போட்டோன்னா குடி போதையிலன்ட்டு அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக பிளட்டு. இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, ஐயோ நம்ம பண்ணிட்டோன்ட்டு. பட் நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு தான் பீரியட்ஸ் போல் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அட சீக்கிரம் வாங்க டைம் ஆச்சு போகலான்ட்டு கூட இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நானும் அவளுக்கு வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயினை நினச்சி இங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் மறந்துட்டு அவள் நார்மலாக பொண்ணு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பொம்பளையாக இருக்கணும் அப்படி தான் ஆசையாக இருக்கும். அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேனே அப்படின்ட்டு சொல்ல அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் கன்னத்துலேயே ரையின்ட்டு ஒன்று விட்டுருப்பாங்க. ஒழுங்காக இந்த ட்ரெஸ்ஸை போடாத, பையன் மாதிரி நடந்துக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதுலேருந்து இப்போ வரைக்கும் பையன் மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளவரசி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோ எல்லா புக்கில் இருக்க மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் கொடுத்து இதிலிருந்து ஒரு நல்ல பையனை பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் கல்யாணம்னு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா இங்கே பயம் ஃபுல்லாக அடிவயிறு கலக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை மட்டும் பாஸ் பண்ணிடுன்னு சொல்ல இவளுக்கு பயம் என்ன டெஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் தான் கரெக்டாக கட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதில் மட்டும் இவன் மாட்டினா சோழி முடிஞ்சுன்னு நைட்டோட நைட்டை கிளம்பலான்னு பார்த்தா அங்கே யார்கிட்டையும் மாட்டியிருக்கா. மாட்டினது வேறு யாருமே இல்லை நம்ம ஹீரோ. அடுத்தடுத்து நம்ம போய் இவக்கிட்ட தான் மாட்டுமான்ட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. என்ன பங்கு நல்லா இருக்கியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ எப்படி எஸ் தானே, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயோ உங்களுக்கு ஹெல்ப் பிடிக்க தான் நான் அவ்வளோ தூரம் பறந்துக்கிட்டு போனேன், மறந்துடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே யாரோ ஒருத்தவங்க அந்த சீஃபெல்லாம் இருப்பாங்களா அவங்க வர நம்ம ஹீரோ நான் தான் ரவுன்சிங் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை போட்டு விட்டுறாரு. நைட்டோட நைட்டு இந்த பையன் தப்பிச்சு போக பிளான் பண்ணுறான், பார்த்துக்கங்க. அவரா என்ன தைரியம் உனக்கு, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ட்டு இந்த பங்களாலேயே நைட்டு ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்க்க அரண்மனை பங்களா மாதிரிலாம் இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் போயிடுறா. ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீஃப்லாம் இருப்பாங்களா அவங்களாம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சீஃப் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கொலையே இல்லை, அப்படியே வைரலில் புரட்டிகிட்டு இருக்க, வழியே இல்லாமல் நின்றுட்டு இருக்கா. அங்கே போனோடனே அவனுக்கு வேறு பேண்ட்டை கழட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையானு கட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பித்தோடனே அங்கே பபுல்ன்ட்டு ஒரு புது ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கிறான். அட இந்த வயசில் இதெல்லாம் நார்மல் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ அப்போ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற, இதெல்லாம் ஒரு டியூட்டி அப்படின்ட்டு எல்லாம் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கா கண்ணை மூணுனா சாகிற மாதிரியே தான் கனவுல கூட வருது. போச்சு இன்னும் நம்ம கடைசியாக உயிர் வாழ போகிறோன்ட்டு அவன் வேண்டிக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, ராணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறான். ராணியா அப்படின்ட்டு அவர் பதட்டத்தில் ஸ்டாம்ப் அப்படியே வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. ரிசல்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவ பாசன்ட் அடிச்சு கொடுத்துட்றான். என்னடா இது போகிற சனியை விடாது போலன்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபெயில் ஆகிடுவான்ட்டு ஆசைப்பட்டு பாஸ் ஆகிட்டுருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரண்மனையை பார்த்தோன்னே ஒரே குதூகலமாயிட்டா. ஆனால் அப்போ தான் தெரியுது இந்த இவங்களோட ஹெட் இருப்பாங்களே சீஃப் ஃபினான்ஸு, அவங்களையே ரோட்டில் தள்ளி விட்டுட்டு இருக்காரு இளவரசரு. சீஃபுக்கே இந்த கதினா நமக்குன்ட்டு இவ ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அவள் காலை மிதிச்சிட்டு இருக்க. இங்கே அடக்க உடக்கமாரு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த உன்னை கொண்டுருவாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினை பயன்படுத்திட்டு இருக்காங்க பபுள் எல்லாம். நம்ம ஹீரோ ராணியை பார்க்கலான்னு போகும்போது ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது திடீர்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு. சின்ன வயசில் நம்ம ஹீரோ மியூசிக் வாசிக்க தெரியாமல் வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான் இனி எதுக்கும் கவலைப்படாத நான் சொல்லித்தரேன்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா இவர் கூட இல்லையே அப்படின்ட்டு இவர் கண்ணெல்லாம் நினச்சி கலங்கிட்டு இருக்க. ராணி பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லலான்னு போயிருக்காங்க. பட் 2 பேரும் பேசும்போதே தெரியுது என்னதான் இருந்தாலும் 2வது அம்மா பையன் இல்லை, அந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எப்படியும் அங்கே சமாளித்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே தான் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. இவரோட அசிஸ்டண்ட்டை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியான்ட்டு எதையோ பற்றி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கிற இடத்துக்கே போயிடுறாரு. எல்லாத்தையும் சைலண்ட்டாக அப்படியே வெளியே ஓடுங்க அப்படின்ட்டு கண்ணிலேயே ஜாட காட்ட அரசராச்சு எல்லாரும் வெளியே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயினா ஃபெயில் ஆனால் போதுண்டா அப்படின்ட்டு
உருட்டி விட்டு வர்ற ஆன்சர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ போய் மண்டையிலேயே அடிக்கிறாரு. நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு கரெக்டான ஆன்சரை நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க. அவளா எப்படியாச்சும் ஃபெயிலாக போயிடணுன்னு தான் நான் கொஸ்டினே எழுதிட்டு இருக்கா. அவள் மாற்றி மாற்றி எழுதினாலும் கடைசியில் ஹீரோ எப்படியோ அவளுக்கு பாஸ் வாங்கி கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயினா அடுத்த டெஸ்ட்டில் எப்படியோ ஃபெயில் ஆயிடுவோன்ட்டு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் மேட்ரு. நம்ம ஹீரோயினா அட இதெல்லாம் எனக்கு கை வந்த கேள்வி, நான் உனக்கு பதில் எழுதி தரேன்ட்டு அவங்களுக்கு பபுளுக்கு எழுதி கொடுத்துட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்காங்களே, அவங்க ஏதோ ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவருக்கு ரொம்ப பிடிச்ச டைம் பாஸே பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கிபிளாக வச்சு வரைகிறது தான். நம்ம ஹீரோயின் யாருமே இங்கே இல்லை, இங்கே எப்படா இருக்க போகிறோன்ட்டு அடுத்த நாள் பயந்துக்கிட்டே அந்த இடத்துக்குள்ளே போயிட்டுருக்க. ஏன்னா இவளுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டாங்களே. திடீர்னு ஒருத்தன் வவ்வாலாட்ட தொங்கிட்டு இருக்க. இவ ஆளை பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு மயக்கம் போட்டுட்டா. விழுந்தவ எந்திரிக்க கூட இல்லை. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாடி கார்ட் சங்கு. இங்கே நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டிடியூட் இருக்காங்களே, அவங்கள வர சொல்லிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க போவாங்களா? அவங்க சும்மா மடக்கிற மாதிரி நம்ம பார்க்க கிட்ட நல்லா வளைஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க டிராயிங் வரைஞ்சாலும் மடங்குற விளையாட்டு தெரில. வெளியே ஒரு ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தரட்டான்ட்டு நான் சுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரும் சங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பெல்லாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மூணாவதால உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வேலை பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் பேச்சை மழுப்பிடுறாங்க. ஏதோ காதில் விழுந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் எடுக்கலான்னு போனால் சங்கு கையை பிடிச்சிட்டான். அட விட்ரா, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் கூல்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சா எது நினச்சான்னு தெரில, இருக்கிற எல்லா சரக்கையும் ஒரு ஆளாக குடிச்சிட்ருக்கா. அட இவளெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் தெரியுமா, நான் பண்ணுற பாரு அப்படின்ட்டு இவர் ஷூ கமனர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, அரசரோட கட்டளை மீறினா அரண்மனை விட்டு வெளியே துரத்துப்படுவேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் இதான் சாக்குடான்ட்டு ஹீரோ கொடுத்த கையை நங்குன்னு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் வரைஞ்சி எல்லா ட்ராயிங்கும் கீழே கிடக்குது. யார் அது அப்படின்னு பார்க்க அப்படியே ஆச்சரியமாக போய் பார்த்துட்டு இருக்க. அங்கே மந்திரி நிற்கிறாரு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்ட்டு இவரு பேசிட்டு இருக்காரு. அரண்மனையில் உனக்கு சின்ன பதவி கொடுத்துட்டேன்ல, கோச்சுக்காத, எனக்கு தெரியும் நீ எப்படியாச்சும் மேலே வந்துடுவேன்ட்டு, அதனால தான் அப்படி பண்ணேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன வழக்கம் போல் டிராயிங்கை பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வரைஞ்சா நம்ம குடும்பமான என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. பார்க்க எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. பட் இவர் கேட்குற மாதிரிலாம் இல்லை. இனிமேல் வேணும்னா சொல்லு, நான் வேணா ஒரு ரூம் ஃபுல்லாக ப்ராஸ்டியூட்டை நிரப்பி விட்டுறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வந்துக்கோ, என்ன ஐடியா நல்லா இருக்கான்ட்டு தாத்தா எவ்வளோ வயசானாலும் நல்லா நக்கலாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிம்மு என்ன இளவரசே உங்கள் கையில் போய் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அம்மா அவர் யார், என்னதான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்காருன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சங்கு பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துலேருந்தே மேலே பறக்கிறான், இவன் எவ்வளோ ட்ரெயினாக இருப்பான்ட்டு இப்போலேருந்தே பார்த்துக்கோங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அடுத்த வார்த்தை என்ன கேட்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு இவ பிளாங்க் பேப்பரை சப்மிட் பண்ண அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. ஏமா ஒன்றுமே எழுதலை அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஆன்சர் எதுவுமே தெரியலன்ட்டு அப்பாவையாட்ட சொல்லிட்டு இருக்கா. அட என்னதான் இருந்தாலும் நீ எழுதிருக்கலாம்ட்டு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நடிப்பா பாருங்க அப்பாவையாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு. இங்கே அரசர் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்லா முடியுமே மந்திரி கிட்ட இருந்து தான் வருதாமா, அவரோட பிறந்தநாளுக்கு நம்ம பெரிய பரிசா ரெடி பண்ணணும்னு பேசிட்டு இருக்கிறத அரசர் கொஞ்சம் விரக்தியாக பேசுறத நம்ம ஹீரோவெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது, என்ன சாப்பாடு செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 20 கோழி நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு வர சொல்லிடுறாங்க. அதுவும் இது பிடிச்சிட்டு வரலன்னா உனக்கு பெரிய தண்டனை வேற சொல்ல. அட இது நம்ம மாஸ்டருக்கு தெரிஞ்சால் கொண்டுருவாங்கங்கிறாங்க. அவள் ரொம்ப வாயதிகம், அதனால தான் அவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்துன்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா கோழி மேலே கையை வச்சு என்ன ஆகும்னு கூட தெரியாமல் எல்லா கோழியும் பிடிச்சிட்டு இருக்கா. இங்கே பார்க்கோட தாத்தா தானே கிஃப்ட் கொடுக்குறக்கு எல்லாம் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம பார்க்கு தனியாக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கோழி போடும் இடத்துல கோழி பார்த்தீங்கன்னா ஓட்டு மேலெல்லாம் பறந்துட்டு இருக்குது. பார்க்க ஒரு பக்கம் வானத்தை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ கோழியை பிடிக்கலான்ட்டு போயிட்டு இருக்க. அடுத்து என்ன, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கோழி அந்த பக்கம் பறக்க நம்ம ஹீரோயின் கீழே விழுகலான்ட்டு போக கரெக்டாக பார்க்கு பிடிச்சிடுறாங்க. அவருக்கு பிடிச்சோன்னே நம்ம ஹீரோயினோட டச் பண்ணுறதுலேயே தெரியுது அவள் ஒரு பொண்ணு தான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் தான் ரிசல்ட் பண்ணணும், இதுதான் ஃபைனல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம இளவரசி இருக்காங்களே அவங்க படிக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த பதிலெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோயின் இது யார் எழுதுனது, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு ஏற்கனவே போன டைமும் அவளை நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துருப்பார்ல, அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ அழகான ஒரு யூனிச்சை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட க்ளூ கிடைச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும்ல. அவள் அட ஆமாப்பா நான் கொஞ்சம் அழகாக பிறந்துட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்ட்டு மழைப்பிக்கிட்டு இருக்கா. நீ நிஜமாலுமே யூனிச்சு தானே அப்படின்ட்டு இவரை மறுபடியும் நக்கல் அடிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் திருன்னு பயமாயிடுச்சு.
அங்கே போய் பார்த்தா 20 கோழி இருக்குது. டேய் யாரா இப்படி பிடிச்சி வச்சிருக்கன்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்க. டேய் கோழி ஏண்டா பிடிச்சிங்கன்ட்டு மாஸ்டர் இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரியோட பிறந்தநாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே விழா எல்லாம் கோலாகலமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜாலரா போகிறதுக்கெல்லாம் போட்டு மந்திரி அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, திடீர்னு மந்திரியோட கையவே ஒரு அம்பு தட்டிட்டு போகுது. அந்த அம்புக்கு ஏதோ கரெக்டாக எழுதியிருக்க. அவன் மாஸ்க் போட்டுட்டு வேற இருக்கான். எல்லாரும் அவனை போய் பிடிங்கன்ட்டு கட்டளிட்டு இருக்க. எல்லாரும் ஓடுறாங்க. பட் போன ஸ்பாட்லேயே எல்லாம் அப்படியே காலெல்லாம் ரிவர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கரெக்டாக அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரிக்கு வாழ்த்து சொல்லலான்ட்டு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல சங்கு, அதாவது அவர் பாடி கார்டு நடந்து வந்துட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் நடக்கும் பாருங்க ஒரு கூத்து நம்ம ஹீரோயினை வச்சு. அது போக நீ யாரெல்லாம் என்னென்ன பிளான் பண்ணுறாங்கிறதா பக்கவாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கு ஷமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் எப்படியாச்சும் பழையபடி கொண்டு வரணும். அதுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.